செந்தில் பப்ளிக் பள்ளி, அதியமான் கோட்டை, தருமபுரி. செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று சிறப்பான சாதனை படைத்துள்ளனர். பொதுத் தேர்வில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் சிறப்பான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் செல்வன் வினய் எம், செல்வி தேஜஸ்வினி MP மற்றும் செல்வி தீபிகா LD ஆகியோர் 500க்கு 496 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றுள்ளனர். மேலும் செல்வி நிலாதாரணி எம் அவர்கள் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடம் பெற்றுள்ளார். மாணவர்கள் தொடர்ந்து கடின உழைப்பும் கல்விசார் திறமையும் வெளிப்படுத்தி சிறந்த தேர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளனர். 495க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை 3 மாணவர்கள் பெற்றுள்ளனர். 490க்கும் மேல் 5 மாணவர்கள், 480க்கும் மேல் 23 மாணவர்கள், 470க்கும் மேல் 42 மாணவர்கள் மற்றும் 450க்கும் மேல் 132 மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். குறிப்பிடத்தக்க வகையில் 400க்கும் மேல் 327 மாணவர்கள் மதிப்பெண்கள் பெற்று பள்ளியின் கல்வி தரத்தையும் மாணவர்களின் சிறப்பான முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளனர். இந்த வெற்றியை முன்னிட்டு சாதனை படைத்த மாணவர்களை செந்தில் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகத்தினரும் ஆசிரியர்களும் நேரில் வாழ்த்தி பாராட்டினர். செந்தில் கல்வி குழும நிறுவனர் திரு செந்தில் C. கந்தசுவாமி, துணை நிறுவனர் திருமதி K. மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு K. தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு J. கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு C. சீனிவாசன், முதல்வர் திரு P. செந்தில் முருகன், துணை முதல்வர் திரு S. ராஜ்குமார், கல்வி ஒருங்கிணைப்பாளர் திருமதி M. ஞானகவிதா மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். இந்திய அளவிலே CBSE பள்ளிகளின் மதிப்பெண்கள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் நமது தருமபுரி அதியமான் கோட்டை பள்ளியைச் சேர்ந்த 3 மாணவ மாணவியர்கள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார்கள். அதே மாணவர்கள் மாநில அளவில் சிறப்பிடமும் இந்திய அளவில் சிறப்பிடமும் பெற்றுள்ளார்கள். 2வது மதிப்பெண்ணாக 493 மதிப்பெண் ஒரு மாணவி பெற்றுள்ளார். 491 மதிப்பெண் 3வது மதிப்பெண்ணாக பெற்றுள்ளார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த 10th நாங்கள் தான் எங்கள் மாவட்டத்தில் அதிக மதிப்பெண் வாங்கினோம். இன்றைக்கி நிறைய மாவட்டத்தில் கலந்து பார்த்தா மெட்ரிக்கிலும் நிறைய மதிப்பெண் வாங்கியிருக்கிறோம். இந்த பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் சேலத்தில் நம்ம CBSE ஆரம்பித்தோம், 2வது தருமபுரியில் ஆரம்பித்தோம், 3வது கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சிருக்கோம். சேலம் பள்ளி தான் இது வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ரேங்கு, ஸ்டேட் ரேங்க் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் முதலாக இந்த அதியமான் கோட்டை பள்ளி சேலத்தை எங்களுக்குள்ள போட்டியில் வெற்றி அடைந்து மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதற்காக இந்த மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கும் கடுமையாக உழைத்த ஆசிரியர்களுக்கும் கூட உடன் உழைத்த பெற்றோர்களுக்கும் முதற்கன் எனது மரியாதை வணக்கத்தையும் செலுத்திக் கொள்கிறேன். அவங்க எவ்வளோ பாராட்டினாலும் இந்த ஆசிரியர்கள் தகும் என்பது என்னோட கருத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும், சில கொஸ்டின் கேட்கணுன்னு முதல்ல சொன்னாங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கல்வினங்களை பற்றி, இந்த மாதிரி கேள்வி எப்பவுமே வரும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சூழ்நிலை எனக்கு தெரியும். தெளிவாக நான் நினைக்கிறது எல்லாம் ஒன்று தான். மதிப்பெண் வாங்குறது ஒரு வருஷம் நம்ம பள்ளி வாங்கும், இன்னொரு வருஷம் இன்னொரு பள்ளிக்கூடம் வாங்கலாம், மாறி மாறி வரும். தொடர்ந்து ஒரே பள்ளிக்கூடம் வாங்குறது நாம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம், அது சிரமம். தருமபுரி டவுன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தொடர்ந்து 5 வருஷமாக மாவட்ட அளவில் இறங்க வாங்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே இருக்கிறாங்க. பட் அது தொடர்ந்து வாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் விட இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம குழந்தைய நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம். அது பையனாக இருந்தாலும் பேரனா பேத்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே சமுதாய ஒரு சீரழிவுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அது காரணம் குடி போதை, செல்ஃபோனு, சினிமா, இதெல்லாம் காரணமாக. இதனால் இளவயது காதல், லவ், இந்த மாதிரி தேவையில்லாத அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையில்லையோ அத்தனை விஷயங்களும் சுற்றி திணிக்கப்படுது. அப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படிங்க பார்க்கும்பொழுது தான் பள்ளி கல்வி பருவம் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அந்த பள்ளி கல்வி பருவத்தில் நம்ம சரியாக பண்ணோம் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா, இவையெல்லாம் கெட்டவைகள், நீங்கள் போனீங்கன்னா வீணாயிருவீங்க, உங்கள் வாழ்க்கை வீணாயிரும், கல்வி வீணாயிரும், உங்களோட டோட்டல் எதிர்கால வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் இது கெட்ட பழக்கத்தை நீங்கள் போகக்கூடாது. நல்லவைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும்.
ஒரு 23-25 வருஷம் இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா அடுத்த 60 வருஷ வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை. உங்கள் பேரண்ட்ஸுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, சொந்தக்காரங்களுக்கு, நாட்டுக்கு, எல்லாத்துக்கும் நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் பள்ளிக்கூடத்தில் நாங்கள் போதிச்சிட்ருக்குறோம். எங்களோட மெயின் எய்ம் அதுதான். 6 ஸ்கூல் பண்ணுறோம், இன்னும் 4 ஸ்கூல் பண்ணுறோம்னா பொருளாதாரம்னா தேவையில்லை. ஒரு ஸ்கூல் பண்ண பணத்தையும் நாங்கள் செலவு பண்ண முடியாது. பணங்கிறது ஒரு பார்ட்டு கிடையாது. என்னோட ஒரே நோக்கம், தருமபுரியில் 2002 பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் பொழுது இங்கே இருக்கிற நிலையை பார்த்தேன். இங்கே எல்லாமே போர்ஸ், எல்லாம் பெங்களூர் கூலிக்கு போகிறது, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது, விவசாய கூலிக்கு போகிறது, இப்படி தான் இருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, கல்வியின் மூலமாக இந்த மாவட்டத்தை முன்னேற்ற முடியும். கல்வியில் நிறைய மதிப்பெண் பெற்று மாணவர்கள் நல்ல வேலைக்கு போனாங்கன்னா அந்த குடும்பம் முன்னேறும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ 5-6 வருஷமாக அதை மாற்றிக்கிட்டு கல்வியில் நம்ம சிறந்த விளங்குறதுல ஒன்று தடையில்லை. நம்ம 2 மாவட்டமும் சிறந்த விளங்கிட்டு இருக்குது. ஆனால் அது போதாது. கல்வியிலிருந்து பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கத்திலையும் நல்லெண்ணத்திலையும் அப்பா அம்மா, நாடு என்ன, பேரண்ட்ஸ் ஏன் நல்லா இருக்கணும், ஆசிரியர்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைங்க வளரணும். கல்வி மட்டும் போதாது, அதோட அதிகமாக ஒழுக்கமும் நல்ல எண்ணங்களும் உருவாக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னோட மாணவிகள் நான் சொல்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், இங்கே தனியாக சொல்ல வேண்டியதில்லை. எதிர்காலத்தில் அவங்க எப்படி இருக்கணும், எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படி வாழணும், அதுக்கு பின்னாடி அப்பா அம்மா தாத்தா பாட்டி எப்படி மதிக்கணும், நாட்டை எப்படி மதிக்கணும், எதிர்காலத்தில் நீ ஒரு பெரிய மனுஷனாக ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராகவோ அல்லது ஒரு IAS IPSO வரும் பொழுது நீ என்ன செய்யணும், உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை சமுதாயத்தில் கெட்ட விஷயங்களையும் மாற்றணும். ஒவ்வொரு மாணவ மாணவி எதிர்காலத்தில் நாங்கள் சொல்கிறத நினைக்கிறத நிறைவேற்றக்கூடியவங்களாக இருக்கணுங்க தான் தினம் இறைவனை வேண்டிக்கிறேன். அதனால் எங்களை பொறுத்தவரை பள்ளி நடத்தல 2 நோக்கம், மதிப்பெண் முதல், ஏன்னா அது இல்லாட்டி பேரண்ட்ஸ் கஷ்டப்படுவாங்க. அதை விட முக்கியங்கிறது ஒழுக்கமும் நல்ல எண்ணங்களை உருவாக்குறது. அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் நாங்கள் எடுத்து இந்த முயற்சி 10-15 வருஷமாக பார்த்தா எங்கள் பழைய மாணவர்கள் எங்கே பார்த்தாலுமே இன்றைக்கி நாங்கள் என்ன நினச்சோமோ அந்த நிலையில் இருக்காங்க. அதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இது மாதிரி எல்லா பள்ளிகளும் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சமுதாயத்தை நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். தொடர் வெற்றிக்கு காரணங்கிறது ஒரு புறம் மாணவர்கள், ஒரு புறம் பெற்றோர்கள், தலையாய பொறுப்பு ஆசிரியர்கள். ஏன் சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் வேணாலும் நினச்ச மாதிரி, பெற்றோர்கள் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பெற்றோர்களும் ஒரே மாதிரிலாம் இருக்க முடியாது. எங்களோட நல்லா சொல்லிக் கொடுத்த பெற்றோர் இருப்பாங்க, குழந்தைகள் கவனிக்க முடியாது, பல பிரச்சனை இருப்பாங்க. ஆசிரியர்கள் பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லை. முழு நேர பணி அவங்களுக்கு ஆசிரியர் பணி தான். அதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடத்திலும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இருப்பாங்க. நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் தான் இந்த டிஸ்ட்ரிக்டில் 96 வாங்குறவங்க 3 பசங்க இருக்காங்களான்னா அப்படி சொல்ல முடியாது. 93 வாங்குறவங்க நல்லா படித்தா 96 வாங்க வைக்கலாம், 92 வாங்கலாம், 96 வாங்க, 97 வாங்க வைக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, மாணவர்களை இந்த மாதிரி ஸ்டேட் ரேங்கு, மாவட்ட ரேங்கு, சிறப்பான மதிப்பெண் பெறணும் அப்படின்னா ஆசிரியர் குழு தான். அதை வழிகாட்டக்கூடிய நிர்வாகம் நல்லா இருக்கணும், தலைமை ஆசிரியர் அதாவது இன்சார்ஜ் நல்லா இருக்கணும், பிரின்சிபல் நல்லா இருக்கணும். மெயின் தொடர் வெற்றிக்கு காரணம் என்னோட ஆசிரியர்களை நான் கொண்டு போகிற விதம் ஒன்று இருக்குது. அவங்களை எப்படி கொண்டு போனால் இந்த நிலைக்கு வருவாங்க. என்னோடய வேலை என்னென்னா பிரின்சிபாலு, இன்சார்ஜஸ்ஸு இவங்ககிட்ட தான் நான் அதிகமாக பேசுவேன். நான் நினைக்கிறத நீங்கள் கொண்டு போகணும், ஆசிரியர் மூலமாக மாணவர்கிட்ட கொண்டு போகணும். அது நாங்கள் சரியாக செய்கிறதுனால சரியாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு CBSE 12th ரிசல்ட் வந்தது. அதில் நான் 496 எடுத்து மாநில அளவில் டாப் ரேங்க், மாவட்டத்தில் முதலிடம், மாநில அளவில் சிறப்பிடம் பெற்றிருக்கேன். இதற்கு நான் மட்டுமே, என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே இதற்கு இந்த அச்சீவ்மெண்ட்டை நான் இது பண்ண இது இல்லை. எங்கள் மிக முக்கிய காரணம் எங்களோட டீச்சர்ஸ். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. எங்களோட அகாடமிக் கோஆர்டினேட்டர், எங்களோட வைஸ் பிரின்சிபல், மொத்த மேனேஜ்மெண்ட்டுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை மேனேஜ்மெண்ட் ஃபார் கிவிங் சச் அ குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டேலண்டட் டீச்சர்ஸ். நான் அடித்து சொல்லுவேன், எந்த ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. அண்ட் இது என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, எங்கள் டீச்சர்ஸோட ஹார்ட் ஒர்க் தான். என் மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் மற்றவங்க இன்னொருத்தங்களை நம்புறது தான். அது இங்கே எல்லா ஸ்டாஃப்மே பண்ணாங்க. எஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் மை அகாடமிக் கோஆர்டினேட்டர் ஸ்ரீமதி ஞானகவிதா மேம் அண்ட் வைஸ் பிரின்சிபல் சார் ராஜ்குமார் சார் அண்ட் மை கிளாஸ் மேம் ராதா மேம் அண்ட் மை மேக்ஸ் சார் முனிராஜ் சார். இவங்க அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் மை டீச்சர்ஸ் ஹவ் சப்போர்ட்டட் மீ அ லாட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தேஜஸ்வினி. நான் செந்தில் பப்ளிக் பள்ளியில் படிக்கிறேன். நான்
சிபிஎஸ்சி 12ல் 496 மார்க் வாங்கி மாவட்ட அளவில் முதலிடமும் மாநிலம் மற்றும் தேசிய அளவில் சிறப்பிடமும் பெற்றிருக்கேன். நான் வந்து இந்த அச்சீவ்மெண்ட் பெற்றதுக்கு வந்து எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே ஒருத்தரால் மட்டும் பெற்ற முடியாது. நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய பெற்றோர்கள். அவங்க தான் வந்து எப்பயுமே என்னாலே முடியாதுன்னு நான் சொன்னாலும் இல்லை நீ பண்ணுவ அப்படின்னு என்னை சொல்லி என்னை நல்லா எழுத வச்சுருக்காங்க. அப்புறம் நான் என் ஸ்கூலை தான் சொல்லுவேன். சேர்மேன் சார்லேருந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களால தான் நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான இடம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் கொடுக்கணும். அவங்களும் வந்து எப்பயுமே என் கூட இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் இவ்வளோ நல்ல மார்க் வாங்குவேன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா இது எல்லாருமே, நான் சொன்னேன் என்னோடய பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே தான் காரணம். நான் வந்து என்னோடய ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அவங்க எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க வந்து எவ்வளோ விருப்பத்தோடு படிக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஒரு விருப்பம் இருந்தால் யாராலையும் எதாலையும் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் படிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்ன பண்ண போறீங்க நெக்ஸ்ட் நான் வந்து இன்ஜினியரிங் பர்சியூ பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தீபிகா எல்டி. நான் வந்து சிபிஎஸ்சி 12th ரிசல்ட்டில் 496 வாங்கியிருக்கேன். டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் ஸ்டேட் நேஷ்னல் லெவலில் வந்து ஸ்பெஷல் ப்ளேஸ் வந்திருக்கேன். எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தேங்க் பண்ணுறது வந்து என் பேரண்ட்ஸ் தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என் அம்மா வந்து நான் பண்ணலம்மா, முடியாதுமா, எனக்கு வராதுமான்னு நிறைய சொல்லியிருக்கேன். அப்போல்லாம் என் அம்மா வந்து உன்னால் முடியும் பாப்பா, நீ பண்ணு அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ்மா. அப்புறம் என் அப்பா வந்து நான் சொல்லாமலே வந்து நான் லோவாக இருக்கேன்லாம் புரிஞ்சுக்குப்பாரு. அவரும் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் சேர்மன் சார், மேடம் சேர்மன், secretary sir, correspondent and senior principal sir, vice principal sir, Mr. Rajkumar sir நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. வைஸ் பிரின்சிபல் சார்லாம் அவருடைய நாலேஜுக்கு வந்து நிறைய சொல்லியிருக்காரு. உன்னால் முடியும் தீபிகா அப்படின்னு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஏசியோ மேம், ஞான கவிதா மேம், அவங்க வந்து நிறைய வந்து பேச மாட்டாங்க, ஆனால் அவங்களே வந்து இன்டெரக்டாக வந்து நிறைய மோட்டிவேஷன்லாம் தந்திருக்காங்க. அடுத்து எல்லா டீச்சர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் சிபி டீச்சர்ஸ், சிபி ஹெட் சுபாராவ் சார்லேருந்து எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரசாத் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். அவர் வந்து சொல்கிறது ஒன்று தான், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண தப்பு இல்லை, ஆனால் வந்து நீ பண்ணுற மிஸ்டேக்லேருந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவார். தேங்க்யூ சார். அப்புறம் வந்து தினேஷ் சார், தாரணி மேம், மேக்ஸ் சார் வந்து முனிராஜ் சார், வெங்கட் சார், ரெண்டு பேருமே வந்து கடைசி போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னுடைய கிளாஸ் டீச்சர் இங்கிலீஷ் சார், அவரும் நிறைய வந்து இங்கிலீஷில் வந்து நான் இவ்வளோ மார்க் வாங்குறதுக்கான முக்கியமான காரணம் என் கிளாஸ் டீச்சர் தான். அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி பற்றி பேசணுன்னா வந்து நான் தேங்க் பண்ணுறது வந்து 2 டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், நரசிம்முலு சாரும் சுதர்ஷன் சாரும். நரசிம்முலு சார் வந்து நல்லா டீச் பண்ணுவார். அவருடைய வே ஆஃப் டீச்சிங் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்பெஷல் மென்ஷனிங் நான் தரது வந்து ராதா மேம், உஷா மேம்க்கு. லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து போர்டு எக்ஸாமோடைய லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து எங்களுக்கு நிறைய டிப்ஸ் தந்தாங்க. எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படிலாம் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் எழுதணும், என்னென்னலாம் எழுதுனா வந்து நமக்கு மார்க் கிடைக்கும், எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஆன்சர் எழுதணும் நிறைய சொல்லி தந்தாங்க. அதனால் ஐ காட் சென்டம் இன் கெமிஸ்ட்ரி. தேங்க்யூ டீச்சர்ஸ். அண்ட் கம்மிங் டு எஃப்என்டி, தமிழ் மொழி மேம், சந்தியா மேம், ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கு டீச் பண்ண என்சிஆர்டி ஸ்டாஃப்ஸ், அப்புறமேட்டு எனக்கு வந்து கேஜிலேருந்து இப்போ 12th வரைக்கும் டீச் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.